லைவ் அப்டேட் ஒரு ஆடியோ ப்ளே பண்றேன் கேளுங்க. அதுக்கு யாரை வேணா யூஸ் பண்ணிடலாம். அதுதான் யூஸ் பண்ணிடுறேன். அப்போ எல்லாரும் அவங்க தேவைக்கு தான் பழகுறாங்க. அது கூட புரியுதா? நான் எனக்கு எப்பயோ இப்போ இங்கே சும்மா தானே பேசிருக்கிறேன். இதான் ஜெஃப்ரியோட உண்மை முகம் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னத்துக்கு இப்படி பேசுனா அப்படின்னா, யாரை பேசுனான்னா சௌந்தர்யா தான் பேசுகிறேன். இந்த மாதிரி மற்றவங்களாம் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னது சௌந்தர்யா இவனை வந்து யூஸ் பண்ணிக்குதா? என்னடா அது கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக லைவில் என்னடா இருந்துச்சு அப்படின்னா, இவன் கேப்டன்சியாக இருக்கான்ல, இவன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான். அதாவது காலையில் தீபக்கான ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பவித்ராட ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டான். அதை வந்து சௌந்தர்யா சொல்லி ஒரு பஞ்சாயத்தை வந்து உருவாக்குனாங்க. ஆனால் பூவை எடுக்கலான்னு வைங்களேன், அதாவது உடைக்கலான்னு வைங்களேன். அப்போது இந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்போ சவுண்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இவனாக தான் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லியிருக்கலாமே, என் கூட நல்லா பழகிட்டு சொல்ல அப்படிங்கும்போது, டே நீ கேப்டனாக இருக்கிற, அதனால் இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறேன்டா, இது என்னோட கேமுடா, நீயும் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தால் நீ கேட்க மாட்டியா, நான் கேப்டனாக இருந்துட்டு நான் தப்புனா நீ வந்து கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முடிஞ்சு அதை வந்து தனியாக உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபகாண்ட வந்து சொல்லிட்டுருக்கேன். அந்த ஆடியோ நீங்களே கேட்டிருப்பீங்க. எந்த அளவுக்கு வன்மமாக இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ஆட்கள் நிறையா பார்த்துருக்கேன், நானும் சும்மா தான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறேன். கோவா கேங்கு வந்து ஒஸ்ட்டு. கோவா கேங்கில் வந்து சவுண்டு மட்டும்தான் உண்மையாக இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.